அதை குறித்துதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழங்கினார். முடிந்தது என்றார். எதையெல்லாம் முடித்தார்? உங்க வாழ்க்கைக்கு தேவையான இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் முடித்து விட்டுதான் முடிந்தது என்று சொன்னார். இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார், இயேசுவே உங்களுக்கு மீட்பாக்கி விட்டார். 1:24 என்ன சொல்றாரு? இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக மாற்றி விட்டார். இவைகள் எல்லாமே அந்த ஊற்றுகள். இன்னொரு விதத்தில் சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பாதுகாப்பை உங்களால விசுவாசிக்க முடியும். எப்பொழுது? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். 198வது அவருடைய அனந்த ஞானம் ரட்சிப்பின் கிணறு என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். பாருங்களேன், வேதத்தில் ரட்சிப்பின் ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த நாட்களில் ஒருவேளை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்பதாக கிணறு கட்டப்படவில்லை. குழி தோண்டி அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை எடுத்தார்கள் இல்லையா? ஆனால் இப்பொழுது கிணறுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த தலைப்பு என்னது? ரட்சிப்பின் ஊற்று என்பதற்கு பதிலாக ரட்சிப்பின் கிணறு. இது நன்றாக நமக்கு புரிகிறது. பாருங்கள், வேதத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம். The book of Isaiah chapter 12 verse 3. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். அந்த சால்வேஷன்ல, அந்த ரட்சிப்புல நிறைய ஊற்றுகள் இருக்குங்க. ஊற்றுகள் என்ன? ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து. இப்படி சொல்லுவோமா? நீங்கள் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களில் இருந்து மகிழ்ச்சியோடே. அந்த சால்வேஷன் இருக்கு பாருங்க. அதை குறித்துதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழங்கினார். முடிந்தது என்றார். எதையெல்லாம் முடித்தார்? உங்க வாழ்க்கைக்கு தேவையான இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் முடித்து விட்டுதான் முடிந்தது என்று சொன்னார். இப்பொழுது நம்முடைய வேலை என்ன? அதை சுதந்தரிக்க வேண்டும். சுதந்தரிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்குது. அருமையான தேவர்களே, ஆமா, ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை, பரிபூரணமான வாழ்க்கை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே, அந்த பரிபூரண ஜீவனை தேவன் அந்த சால்வேஷனுக்குள்ள வச்சிட்டாருங்க. அதுல என்னெல்லாம் அடங்கி இருக்குது? அங்கே 1 கொரிந்தியர் 1:21 என்ன சொல்லுகிறார்? 31 என்ன சொல்லுகிறாரு? இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார், இயேசுவே உங்களுக்கு மீட்பாக்கி விட்டார். 1:24 என்ன சொல்றாரு? இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக மாற்றி விட்டார். இவைகள் எல்லாமே அந்த ஊற்றுகள். அந்த ஊற்று என்ன செய்தது? நம்மை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அறகுறையாக நீங்கள் தகுதி அடையவில்லை அருமையான தேவர்களே, பரிபூரணமாக நீங்கள் தகுதி அடைந்து விட்டீர்கள். ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் ஊற்றுல அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்க, அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பாகிய கிணற்றுல, அந்த ரட்சிப்பாகிய ஊற்றில இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரும் தேவனுக்காக எழுந்து பிரகாசித்திருக்கிறார்கள். In other words, the Lord could use only such people.
அந்த சால்வேஷன் எப்படி தங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது. How they have been fully qualified as well as how they have been fully empowered. இந்த knowledge இருந்தவர்களை தான் தேவனால் பயன்படுத்த முடியும். Right? Hallelujah. Oh, thank you Lord. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஊற்றுகள் நமக்காக 24/7 திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. With joy you will draw water from the wells of salvation. நீங்க தான் மொண்டு கொள்ளணுங்க. கரெக்டா? ஒரு கிணற்றுல ஆண்டவர் தண்ணீரை ஊற பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அப்படியே டிசைன் பண்ணிட்டாரு. நேச்சுரலா ஸ்பிரிங் வந்துட்டே இருக்குது. ஆனால் மொண்டு கொள்ள வேண்டியது நீங்கள். ஹல்லேலூயா. உங்களை என்னத்தையெல்லாம் ஆசீர்வாதம் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவரக சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்படி வாக்கு பண்ணினார்? என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, அது தேவரகமான சமாதானம்னு சொல்லிட்டார். ஆனா எத்தனை பேரு அந்த தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்கவில்லை? மேபி 90%. ஏன்? மொண்டு கொள்ள தெரியவில்லை, சுதந்தரிக்க தெரியவில்லை, எடுத்துக்கொள்ள தெரியவில்லை. இதாங்க மேட்ரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு உங்க கணக்கில் எல்லாவற்றையும் டெபாசிட் பண்ணிட்டாருங்க. அதை எடுத்துக்கொள்ள தெரியவில்லை. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த 34-35 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேங்க. இப்போ சில ஆண்டுகளிலே மாதந்தோறும் 100க்கும் அதிகமான அற்புதங்களை செய்ய தேவன் என்னை பயன்படுத்துகிறார். எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் வெளியே வந்து அற்புதங்களை செய்கிறது. ஆனால் முதல் 1/4 நூற்றாண்டு ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. ஆனா எங்க தான் இருந்தது? நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதே அந்த கிணற்றுக்குள்ளதான் இருந்ததுங்க. எடுத்துக்கொள்ள தெரியல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான தேவர்களே? முதல் 25 ஆண்டுகள் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. கிருபை பாருங்க, இப்போ அற்புதம் நடக்காத நாளே இல்லை. ஏனென்றால் அந்த ரட்சிப்பு என்கிற ஊற்றுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் நான் கற்றுக்கொண்டேன். ரைட்? அப்போ வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றன. அவைகளை நீங்கள் மொண்டு கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, ஊற்றுன்னு சொல்லல, ஊற்றுகள், ஆல் த ரிட்டன் பிளெஸிங்ஸ் தே ஆர் ஸ்பிரிங்ஸ், ஊற்றுகளாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அதை எடுத்து பயன்படுத்த கற்றுக்கொள்ளுவதாங்க என்னது? நீங்க செய்தியை கேட்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த சால்வேஷனை நீங்கள் பெற்றுக்கொண்ட பொழுது, அங்கே யோவான் 7:38 சொல்றார் பாருங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது எப்போ வேலை செய்கிறது என்றால், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு மாம்சமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் எல்லாருமே ரட்சிப்பின் ஊற்றுகளாக இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, நான் அநேகரை பார்க்கவில்லை, ஆனால் கிருபை பாருங்க, 20 தேசங்களில் இருந்து ஜனங்கள் சாட்சி சொல்றாங்க. ஐயா, உங்க செய்தியை கேட்ட இந்த கேன்சர் கட்டி மறைந்து போனது. என்னுடைய ஹஸ்பண்டுக்காக நான் எத்தனையோ வருஷம் நான் ஜெபம் பண்ண, இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகணும், லண்டன்ல ஆகவில்லை. நாங்கள்லாம் இன்னும் முழுசா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் கணவனுக்கு இயேசுவே தெரியாது. ஆனால் நான் உங்க செய்திகளை தொடர்ந்து கேட்ட எனக்கு விசுவாசம் வந்துட்டு அந்த ஜீவ தண்ணீரை எப்படி திறந்து விட வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன். நான் இப்பொழுது பேசுகிற இயேசுவின் நாமத்தினால இத்தனை நாள்ல என்னுடைய கணவருக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் ஆகுது என்று பேசினேன். அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்து சென்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய இருதயத்தில் வேலை செய்து வேலை கன்ஃபார்ம் ஆயிற்று. அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஊற்றில் இருந்து நீங்கள் அந்த ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்ளும் பொழுது
என்ன நடக்கும் தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் பெனிஃபிட் வரும். ரைட்? வேதம் முழுவதும் அதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். அந்த முதலாவது அந்த தாவீது அதை குறித்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அங்கே சங்கீதம் 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எதை சொல்றாரு? எப்ப ரட்சிப்புல சந்தோஷம் என்கிற ஊற்று இருக்கு, அந்த ஊற்றிலே நான் மொண்டு கொண்டு அதை சுவைத்தால் தான் எனக்கு உற்சாகமான ஆவி இருக்கும். உற்சாகமான ஆவி என்றால் விசுவாசம் இல்லையா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் அவங்க ஸ்பிரிட் எப்படி இருக்கும்? எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். செக்யுலர் வேர்ல்டுல கூட ஒரு பழமொழி இருக்கு பாருங்களேன். நோ கிரேட் திங்ஸ் ஹாவ் எவர் பீன் மேட் வித்தவுட் எந்தூசியாசம். உற்சாகம் இல்லாமல் பெரிய சாதனையை ஒருவரும் செய்யவில்லை. தாவீது இன்னும் அழகா புரிஞ்சிருந்தான் பாருங்க. எப்ப நான் ரட்சிப்பை பற்றி நான் சரியா அறிஞ்சிட்டா போதும், என்னுடைய ஆவி உற்சாகமாக இருக்கும், என்னுடைய விசுவாசம் பபிள் ஆயிட்டே இருக்கும். நான் என்ன செய்வேன்? இன்றைக்கு இவன் தலையை எடுப்பேன்னு சொல்லுவேன். ஏன்? அந்த ரட்சிப்புல அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அருமையான பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஓ thank you Lord, what a loving daddy, thank you master. பாருங்கள், அதே சங்கீதத்தில் அவன் சொல்றான் பாருங்க, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நீ எதிலெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்க? உங்க ஃபைனான்ஸ் நொறுங்கி இருக்கிறதா? உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது வியாதியினாலே, குடும்ப குழப்பத்தினாலே, பிரிவினையினாலே, குழந்தை இல்லாமையினாலே, எதினாலே நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? அந்த ரட்சிப்பின் கிணற்றிலிருந்து அந்த சந்தோஷமாக மொண்டு கொள்ளுகிற கலையை கற்றுக்கொள்ள எங்களுடைய செய்திகளை கேளுங்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்கள், அவன் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறான். எல்லாரும் அவனை டிஸ்கரேஜ் பண்றாங்க. யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்றாங்க? அந்த பேட்டில் ஃபீல்டுல அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? டேய், அந்த ஒழுங்கா போய் அந்த கொஞ்சம் ஆட்டை மேய்க்க போடா, உனக்கு இங்க என்னடா வேலைங்கிறாங்க. அவனுடைய உற்சாகத்தை அவர்களுடைய வார்த்தையினாலே அவன் இழந்து போகவில்லை. சவுல் ராஜா சொல்றான், தம்பி நீ சின்ன பையன், அவன் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ராட்சதன். தாவீதுடைய உற்சாகமான ஆவியை அது அவித்து போடவில்லை. ராட்சதன் என்ன சொல்றான்? என்னடா நீ நாயை அடிக்கிற மாதிரி கல் எடுத்துட்டு வரா, நான் நாயாங்கிறான். எப்பா, எந்த ஒரு சூழ்நிலையும் யாருடைய வார்த்தையும் உங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாரு இப்படி சொல்லிட்டாங்க, என் கணவன் இப்படி சொல்லிட்டாரு, என்னுடைய மனைவி இப்படி சொல்லிட்டாள், எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாங்க என்று நீ நொறுங்கி போய் இருந்து என்றால், ரட்சிப்பின் கிணற்றிலிருந்து இன்றைக்கு தண்ணீரை மோண்டு கொள்ளுகிற கலையை கற்றுக்கொள். இன்னொரு விதத்துல சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய பாதுகாப்பை உங்களால விசுவாசிக்க முடியும். எப்பொழுது? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை மாத்திரம்தான் கேட்கணும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஒரு அம்மா டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க பாருங்க நம்முடைய சபையில, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் ஆச்சு. அநேக ஊழியர்கள் சொன்னாங்க அழுதுட்டே இருக்கணும், அப்பதான் ஆண்டவர் தருவார்ட்டு. அண்ணன் செய்தியை கேட்டேன் 2 மாசத்துக்கு முன்னால, நல்ல வேலை கேட்டேன். நீ அழுதா இருக்கிறதையே இழந்து விடவா, உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து நான் சிரிச்சுட்டே இருக்கேன். நாங்க அவங்க கணவனுக்கு வேலை இல்லை, 50,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்குங்க. எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். யாரு? சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள். ஆமா. ஏன் ஜனங்கள் சோரம் போகிறார்கள்? ஏன் ஜனங்கள் இருக்கிறதெல்லாம் இழந்து விடுகிறார்கள்? ஏன் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு என்ன அறிவை ஆவியானவர் கற்றுத்தருகிறார்? உங்க சால்வேஷன்ல அது ஒரு பெரிய ஊற்றை போல உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொண்டுள்ள ஊற்றுகளாக உங்களுக்குள்ள வளம் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த நீரூற்றிலிருந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக அதை மொண்டு கொள்ளுகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.
ஹalleluya, thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்களேன். பிசாசு ஒரு முறை பாருங்களேன், ஒரு முறை மழை நேரத்தில் வலிக விழுந்துட்டேன். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுது பலத்த அடிபட்டது மாதிரி இருந்தது. ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து எனக்காக சுகத்தை எப்படி மொண்டு கொண்டேன்னு சொல்லவா, கை வச்சுட்டு பேசுறேன். பல போசாத்தன், எந்த வலியும் இருக்கக்கூடாது, அவுட்ன்னு சொல்லி பேசுறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து சென்று வலியை நீக்கிட்டு. அடுத்த நாள் கேட்கிறாங்க, அண்ணா எப்படின்னா நீங்க அவ்வளவு விழுந்தீங்க, வலியே இல்லையா என்று கேட்கிறார்கள். அருமையான தேவர்களே, தேவன் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக உங்களோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தலைப்பு என்ன? ரட்சிப்பின் கிணறு. ஐயா, அந்த ரட்சிப்புல எல்லாமே அடங்கியிருக்கிறது. இயேசு சொன்னார் அல்லவா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. எபிரேயர் 10:14 படி, கொலோசையர் 2:10 படி நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் அல்லது எழுதியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் உங்களுக்கு உள்ளேயே பெற்று இருக்கிறீர்கள். அதை மொண்டு கொள்ளுங்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிற அருமையான தேவர்களை, ஹalleluya. ஐயா, thank you Lord for your goodness. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி, the book of Isaiah chapter 61 verse 9. ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலத்துல விதைச்சான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, தேவன் என்ன செஞ்சாரு? அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி 100 மடங்கு விளைய செய்து அவனை ஐஸ்வர்யவனாக்கி, அதோடு அவனை விடலைங்க, வர வர விருத்தி அடைய செய்து அதோடு விடல, மகா பெரியவனாக்கினார். அந்த அமலேக்கியர்கள் அவனை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அறிய பண்ணின தேவன். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. உங்கள் மூலமாக தேவன் அறியப்படும்படியாக அவர் விரும்புகிறாருங்க. ரைட்? thank you Lord. what a loving daddy. பாருங்களேன், உலகம் உங்கள் மூலமாக தேவனை அறிவிக்க. இன்னொரு விதத்தில் நான் சொல்றேன் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுடைய லாங்குவேஜில் பேசுவோமா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அப்ப தேவன் என்று ஒருவர் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. மாத்திரமல்ல, அனுதினமும் அற்புதம் செய்வார். ரைட்? உங்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீருக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது? சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இவ்வுலகத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ரைட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக உங்களுக்குள்ளே ஏற்கனவே நீங்கள் அந்த எண்ணத்தை பெற்றிருக்கீங்க. அந்த ஸ்பிரிங் உங்களுக்குள்ள இருந்து ஊறிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் வெளியே இருந்து வர வேண்டியதில்லை. அருமையானவர்களே, ஏன்? நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். You have already got it. What do you have already? அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருந்து ஊறுகிற ஊற்று. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் என்னுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா, நீங்கள் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னது நிமித்தம் நான் தைரியமா சொல்றேன், யூ ஆர் த சொல்யூஷன். நீதான் தீர்வு, நீயே தீர்வு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சீஷர்களுக்காக சொல்லலைங்க, உலகத்தில் உள்ள அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அப்போ உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ உலகத்தை வாழ வைக்கக்கூடிய நன்மையினாலும் கிருபையினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த நன்மையும் கிருபையும் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எங்க இருக்குன்னா உங்களுக்கு உள்ளேயே இருக்கு. ஹல்லேலூயா. thank you Lord. வெளியே தேடாதீர்கள் அருமையானவர்களே. ஆமா,
வல்லமை தாரும் தேவா இல்லைங்க, வல்லமை தந்தீரையா. நாங்க அந்த பாட்டை அப்படிதான் பாடுறோங்க. உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவங்களா நடக்கிற அடையாளங்களாகும். நீங்க விசுவாசிகள் தானே? அவர் என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னு சொன்னார். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களுக்குள்ள அவ்வளவு நிறைய ஆசீர்வாதத்தை நிறைச்சு வச்சிருக்கிறாங்க. நான் தப்பா சொல்றேன்னா கரெக்டா சொல்றாங்க. இன்னும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். இன்னும் உன்னை பற்றி என்ன சொன்னான்னு சொல்லவா? நீ யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த வசனத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சாச்சு. அந்த தண்ணீர் வற்றி போச்சு. ஜீவனை கொடுக்க வேண்டிய அந்த ஊற்றுல ஒரு சொட்டு கூட ஈரல்ல. வாழ்க்கையெல்லாம் வறட்சியில வாழுகிறீர்கள் அருமையான பிள்ளைகளே. இது உங்களுக்கு தலையெழுத்து அல்ல. ரைட்? பரலோகம் ஒன்று நம்பி இருக்குப்பா. இயேசுவை போல செயல்பட்டு அந்த 3.5 ஆண்டுகளிலும் அவர் என்னெல்லாம் செய்தாருங்க? கப்பர்நகூமுக்கு போனாலும் அற்புதம் செய்து அங்க உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்தார். கலிலேயா கடலுக்கு போனாலும் அங்க உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவர் வலம் வந்தார். வேற எங்க போனாரு? கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவர் தான் தீர்வாக இருந்தார். அதை போல தேவன் உன்னை தீர்வாக வைத்திருக்கிறார். உன்னை ப்ராப்ளமா வைக்கலப்பா. நீனே இவ்வளவு பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கா, நீ என்னைக்கு தீர்வாக போறா? அவர் உன்னை அல்லப்பா நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு தேவனுடைய ஒரு மாஸ்டர் பிளான் என்ன செய்யணும்? தனக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கணும். அநேகரை நம்பி இல்லைங்க. திக்குவாயன், மந்தனாவு, கொலை செய்தவரை நம்பி இருந்தாரு. நீங்க அப்படித்தானே வெளியே போறீங்க. அங்கிள் உங்களுக்கு தெரியாது, நான் பரிசுத்தம் இல்லை, உங்க அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இல்லை அருமையானவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள். அங்க அவனுக்கு மரியாதையே கிடையாதுங்க. மாமனார் வீட்டுல ஆடு மேய்க்க தான் லாய்க்கு. எப்படி தம்முடைய லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கவும் கானானுக்குள்ளே கொண்டு சேர்க்கவும் மோசேயை நம்பி இருந்தாரோ, அதை போல 21வது நூற்றாண்டை வாழ வைக்கும்படியாக தேவன் உன்னை நம்பி இருக்கிறார். உனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்றை குறித்து, அந்த ஜீவ தண்ணீரை குறித்து நீ அறிந்து கொள். அதை குறித்து நீ அறிந்து கொள்வதற்கு என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளு. ஒரு 50 செய்தியை கேளு. உன் பிரச்சனையெல்லாம் நீ மேற்கொள்ளுவா. ஏன் மேஜிக்கெல்லாம் இல்லைப்பா, சத்தியத்தை சரியா அறிஞ்சிடும். ஆமா, அங்கிள் சொல்றது கரெக்டு தான், என்னுடைய நாவல வல்லமை இருக்கு, என் கேன்சரை பார்த்து பேசினா போயிருங்கிற நாலேஜ் வந்துடும், விசுவாசம் வந்துடும். உன் பிரச்சனை நீ தீர்த்து கொள்ளுவாய். திரும்பவும் அந்த ஊற்று ஊறும் பாரு. 100 செய்தி கேளு, அந்த ஊற்று பொங்கி வழியும். ஊரா வீட்டு பிரச்சனையை நீ நீக்கிறோம், உன் வீட்டு பிரச்சனையை நீக்குவாய், ஊராருடைய பிரச்சனையை நீக்குவாய். அப்புறம் நீ 200 செய்தியை கேளு, உலகத்தாருடைய பிரச்சனையெல்லாம் நீ தீர்த்து வைப்பாய். That is the plan and purpose of the Lord. Yes. என்ன பர்பஸுக்காகங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தாரு? யோசிங்க. அவருக்குள்ள இருந்த அந்த அதிசயமான ஆற்றலை கட்டவிழ்த்து கல்யாண வீட்டில் உள்ள பிரச்சனை தீர்த்தாரு, கடற்கரையில் உள்ள பிரச்சனை தீர்த்தாரு, கப்பர்நகூம்ல இருந்த பிரச்சனை தீர்த்தாரு, ரைட்? எருசலேமில் இருந்த பிரச்சனை தீர்த்தாரு. எங்க போனாலும் எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். ஏன்? அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஊற்றை குறித்த நாலேஜ் இருந்து. நான் பேசிட்டா போதும் காற்றும் கடலும் கீழ்ப்பிடியும், நான் பேசிட்டா போதும் மதுரமான திராட்சரசம் உருவாகும், நான் பேசினா போதும் குருடருடைய கண்கள் திறக்கும், ரைட்? நான் பேசிட்டா போதும் கல்லறை காலியாகும். இந்த அனைத்து ஆற்றலும் உனக்குள்ள இருக்கா இல்லையா? ஜனங்களை வாழ வைப்பதற்கு உன்னைத்தானே நம்பி இருக்கிறா. ஏன் சோர்ந்து போறீங்க அருமையான தேவர்களே? ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஓ thank you master. இன்னும் அவர் என்ன சொல்றார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருக்குள், அதாவது ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்.
எப்பா, you have been dressed with the salvation, the dress of salvation. ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் தேவன் உன்னை அலங்கரித்திருக்கிறாரா இல்லையா? சந்தேகப்படாத. சிலருக்கு சந்தேகப்படும், அங்கிள் உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ஈஸியா நான் ஒன்று சொல்லட்டுமா? 20 நிமிடம் 25 நிமிடங்கள் என்னுடைய செய்தி உனக்கு புரியுது பாத்தியா? That shows that your salvation is confirmed. உன்னுடைய ரட்சிப்பு உறுதியானது மகனே மகளையே. நான் பேசுற லாங்குவேஜ் உனக்கு புரியுது பாரு. தேவனுடைய வார்த்தை மீது உனக்கு ஒரு வாஞ்சை இருக்கு பாரு. அது உனக்கு எந்த சந்தேகத்திலிருந்து நீ விசுவாசத்தோடு நம்பலாம். You are fully qualified. For what purpose? வையகத்தை வாழ வைக்க. இதற்காகவே தேவன் இந்த நாட்களிலே வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற நிகழ்ச்சிகளை தினந்தோறும் தந்து கொண்டு இருக்கிறார். சாதாரண வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ளாத, ரைட்? நீ இன்னும் சீரியஸா அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவரை போல அற்புதம் செய்து 1000 சபை நாட்ட உனக்கு விருப்பம் இருக்கா? நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கலாம். இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள், இன்னும் 4 லட்சம் கிராமத்துல கிறிஸ்து என்றால் என்ன விலை என்று கேட்கிறார்கள். முதலாவது வருகையை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் வேற தேசத்துல இல்லைங்க, நம்ம தேசத்துல இருக்காங்கங்க. ஐயா, அவர்களை இந்த வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு உன்னுடைய பங்கு ஒன்று இருக்கிறது. நீங்க ஊழியம் செய்றீங்களா? உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். 10 ஆண்டுகளிலே 1000 சபை நாட்டுவது எப்படி? இலவசமாக. அருமையான தேவர்களே, என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஏற்கனவே 100கணக்கான சபைகள் நாட்டி இருக்கிறவைகளை கொடுத்து அவைகளை கொண்டு பயிற்சி கொடுக்கிறோம். சாதாரண ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காத, சாதாரண ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்காத, சாதாரண உயர்வை ஏற்றுக்கொள்ளாத, எஸ்தரை போல தாவீதை போல ஒரு உயரமான உன்னதமான ராஜஸ்தானத்துல ராஜாவாக ராணியாக தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு தொடர்ந்து பேசுவார். எங்களுடைய செய்திகளை கேளுங்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.